அவள் தான் ராணி, அதான் ஸ்ரீ மகாராட்னி. மூன்றாவது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இரண்டாவது நாம யாரையும் ஆட்டுவிப்பவள் மகாராணி பார்த்தோம். அப்ப மகாராணி வீற்றிருக்கக்கூடியது சிம்மாசனம், ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இதுல ஸ்ரீ மத்துங்கிறப்ப மத்துனா சிறப்பு வாய்ந்ததுன்னு பொருள். அதனால ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, தெய்வீகமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள்னு பொருள். அடுத்து நாலாவது நாமா சிதக்னிகுண்ட சம்பூதா. சிதக்னி அப்படின்னா நெற்றிக்கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய நெருப்புக்கு பெயர் தான் சிதக்னி. அப்படி சிதக்னியால் உருவாக்கப்பட்ட குண்டம், ஹோம குண்டத்தில் நெற்றிக்கண் மூலமாக நெருப்பு உண்டாகப்பட்டு அதில் இருந்து வெளிவந்தவள் சிதக்னி குண்ட சம்பூதா. மேன்மையான உணர்வுகளை நிரம்பிய நெற்றிக்கண்ணில் புனித அக்னியில் இருந்து தோன்றியவள். எதற்கு அம்பாள் தோன்றுகிறார்? அடுத்த நாமா தேவகாரிய சமுத்தியதா. தேவர்களுக்கு உண்டான செயலை முடித்து கொடுப்பதற்காக. தேவர்களுக்கு என்ன செயல்களாகணும்? பண்டன் சும்பன் போன்ற அசுரர்களை அழிக்க தேவகாரியம், தேவர்களுக்கு உண்டான செயல்களை முடித்து கொடுக்க உருவானவள். அப்ப உருவான அம்பாள் எப்படி இருக்கிறான்னா உத்யத்வானு சகஸ்ராவா. காலையில் உதயமாக கூடிய சூரிய ஒளிக்கு இணையாக 1000 சூரியன்கள் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஒளி பொருந்து வந்தவள். அதான் உத்யத் பானு சகஸ்ராவா. சதுர்பாகு சமன்பிதா. அம்பாளுடைய 4 கரங்களும் அந்த தோள் பட்டைகளுக்கு அழகா சமமாக இருக்கக்கூடியவள், சமமாக அமைய பெற்றவள். ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகஸ்வரூபம் அப்படின்னா ஆசை, பற்று போன்ற விஷயத்தை கயிறு வடிவில், பாசம்னா கயிறு. அம்பாளுடைய இடது மேற்கரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு பெயர் தான் பாசம். அதுதான் ஆசை, பற்று போன்ற விஷயத்தை கயிறு வடிவில் உடையவள். அடுத்த நாமா குரோதாகாலா சோஜ்வலா. கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை அங்குச வடிவின் வலது மேற்கரத்தில் உடையவள். மனோரூபேக்ஷு கோதண்டா. நம்மளுடைய மனசு, அந்த மனதை அம்பாள் வில், கோதண்டம். அப்ப என்ன தண்டம்னா வில்லுன்னு தெரியும். மனோரூபேக்ஷு, இக்ஷுனா கரும்பு வில்னு அர்த்தம். அப்ப கரும்பு வில்லை இடது முன்கரத்தில் வைத்திருப்பவள். பஞ்சதன்மாத்திர சாயகா. 5 மலர்கள்,